सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஒவ்வொரு வாரிகள் ஒவ்வொரு சாசனக்காரன் அவன் கருத்தை வெவ்வேறு விதமா சொல்றான். தன்னோட விவசாயத்தை சொல்றான்னு வேதாந்திகள் சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்? ஆத்மா சகா ஓட்டாவா இருக்கானே ஜீவாத்மா கருமத்தை அனுபவிக்கிறவங்க இருக்கானே இவருக்கு ஆத்மா அந்த பரமேஸ்வரன். அதாவது ஜீவத்திறம்னா ஐக்கியம்னு சொல்றவங்க எழுதிதான். அந்த பரமாத்மாவாக எவன் சொல்றானோ அந்த பரமாத்மா இந்த பரமாத்மானா எவங்க ஒரு ஜீவனத்தை தனியா இருக்கான் அப்படின்னு கிடையாது. ஜீவத்துவம் உண்மையான சுரூபமும் அவனே தான் அப்படின்னு சொல்றான். அதனால இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும்போது நம்ம விசாரிக்காம ஒரு பக்கத்தை தெரிஞ்சிருந்ததுனாலே இந்த மீமாம்சா சாஸ்திரமானது ஆரம்பிக்க வேண்டியது. பார்க்கும்போது இப்ப ஆத்மாவை போக்குன்னு சொல்றவங்க அபிப்பிராயம் என்ன? அவங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கிறத ரெண்டு நாளைக்கு சொல்லியிருக்காரு. ஆளுக்கு உயிரிட்டமான சேதனாம் போக்கா சகா பிரம்மே கழித்து பிரதிபந்தனா. இப்போ நான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆளுக்கு உயிரிட்டமான நான் அப்படின்னு தெரியக்கூடியவன் ஆரே சேதனம் போக்கா. அவன் தைரியம் உள்ளவன். அதே சமயத்துல கர்மபலத்தை அனுபவிக்கக்கூடிய யார் நான் தான் பண்றேன் அதை அனுபவிக்கிறவங்க நான் தான். அது சொல்லி ஒரு போக்கா இருக்கிறாங்க. அந்த போக்கா பிரம்மன் தான் அப்படின்னு சில பேர் வேதாந்திகள் சொல்றாங்க. இப்ப இந்த ஆத்மா போக்காங்கிறது என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா நம்ம அனுபவம் தான் பிரமாணம். பன்னிரண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நான் போக்காதான் இல்லையாங்கிறது என்ன பிரமாணம் கேட்க முடியாது. அனுபவிக்கிறது பிரசனம். ஆகையாலே தப்பு அகம் பிரத்யேகா போக்கு நான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பலத்தை அனுபவிக்கிறோம் இருக்கு. இது அகம் பிரத்யேகாவே சித்தமா போகுது. ஆனா அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு பரமாத்மான்னு சொல்றது பிரச்சனை வரும். பரமாத்மாவுக்கு போக்கு கிடையாது. கருத்துக்கும் போக்குக்கும் ரெண்டும் இல்லை. அப்படி எப்படி அந்த ஆத்மாவை போக்கு அப்படின்னு சொல்றான்னு கேட்டால் அவருடைய அபிப்பிராயத்தை விவரிக்கிறார். சகா நிச்சயிப்பார். அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரியல. நான் அனுபவிக்கிறேன்னு அனுபவிக்கிறேன்னு தோன்றதுல சொல்லு. அது நிச்சயிவ அனுபவ அனாத்திய வித்யா விளைவிட்டார். நான் அனுபவிக்கிறேன் கர்மபலத்தை அனுபவிக்கிறேன்னு ஒரு பிரதிநிதி ஏற்படுறது. இது அனாதி அஜ்ஞானத்தினால வரக்கூடிய விளைவிட்டான். பார்ப்பதற்கு அனுபவிக்கலை பரமானந்தரத்து யா சர்வஜ்ஞா ஈஸ்வரः அகம் பிரத்யே அனந்தரூபः பிரமாணாந்தர அனவசிதः தோற்ற ஆத்மா. அப்ப எனக்கு தெரியலாத நான் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் போக்கா அப்படி இல்லை, அது தப்பு, அது அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னா நான் எப்படி இருக்கேன்? அப்போ வேதாந்தி கொடுக்குறான் பரமார்த்தத்து ஆம்பரத்தையே அனந்தரம் உள்ளார். இந்த ஆம்பரத்தையத்தை அந்த மாதிரியாக சாதிக்காதவர் தெரியாதவர் யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ வேதாந்தத்துல அந்த விதமாக ஆருக்கும் அனுபவத்தில் தெரியலாம். இப்போ வேதாந்தத்தை தவிர்த்து வேற ஒரு பிரமாணத்தினால அவர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது முடியாதா? பிரமாணாந்தர அனவசியம். அது எனக்கு பிரமாணாந்தரத்தினாலே அறியப்படாதது
பிரம்மத்தினால மாத்திரம் அறியப்படுறது. அதேபட்ட ஒரு பரமாத்மா கொண்டிருக்கு. அதுதான் அத்திய ஆத்மா, என்னுடைய உண்மையான செல்வம் சொருபம். ஆத்மா செல்வம் ஏகமாகவும் அது ஏன் பிரம்மம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, அந்த பிரம்மத்தின் ஒரு தாது அதனுடைய அர்த்தம் வந்து பொருந்தி இருக்கிறதுனால பிரம்மம். அதாவது பிரம்மம்னா இருக்கும் அத்தியத்தில் எல்லாத்தையும் விளைவிக்கும். அதை பின்னரே அவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது மூலமான பரிசுகள் இல்லாதது அர்த்தம். அப்படி இருக்காங்கன்னா என்ன காட்டிலும் வேறானதாக அவருடைய பிரமமே ஆகாது. ஏன்னா அது சர்வாத்மாவா இருந்தாலும் எடுத்து சொல்ல முடியும். அதுதான் எங்கூருமா இல்லைன்னு என்ன காலம் தனியா என்ன தேர்தல் அவர் எல்லாத்தையும் தேர்ந்தா அது விசத்து. என்ன மாத்திரம் முட்டு அப்படின்னு சொன்னா அதுவே சின்னதாக தன்னை கொடுக்கணும். சர்வ விதத்தை நிரந்தரம் அங்குசம் போறது அப்படின்னு சொன்னா அது ஒரு குறைச்சி இருக்குங்க. அங்குசம்னா அப்படியே நேராக முடியும். அதனால நிரந்தரம், அதாவது ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு விபத்தும் இருக்கு. அந்த விபத்தும் வர முடியாது. எல்லாத்துக்கும் ஆத்மாவாக அந்த பரமாத்மா இருக்கும் பட்சத்துலதான் அந்த பரமாத்மாவுக்கு பிரம்மாங்கிற பேரு சொல்லணும். ஜீவாத்மாவை பார்த்து அவர் தனியா இருந்திருக்காருன்னு சொன்னா அவர் பிரம்மங்கிற பேரு போட்டாச்சு. அது எழுதுறான் வேதாந்த பேரு அப்படித்தான். அதுக்கப்புறம் மேல பார்க்கணும். தேவம் பகவோம் பிரண்ணா வாக்கிய பதாபாசமாசயா சந்தகாதி உபரமரதி உபரமான வாக்கியமா வாக்கியத்தில் உள்ள வாக்கியம். இந்த மாதிரி பல பேர் பாவா நிறைய பேர் இப்படி பண்ணா இந்த விஷயத்துல தனித்தனி அபிப்பிராயம் கொண்டிருக்கா. இந்த அபிப்பிராயத்துக்கு பிரமாணம் வேற வாக்காங்க. சில பேர் வாக்கியம், சில பேர் வாக்கிய ஆபாரம், சில பேர் யுக்தி ஆசிரியம் பண்ற, சில பேர் யுக்தி ஆபாரம். அதாவது சரியான வாக்கு பிரமாணத்தை காண்பித்து தன்னுடைய அர்த்தத்தை நிரூபணம் பண்றது வேதாந்தி தான். சரியான அதுக்கு அனுகூலமான யுக்திகளை கொண்டு பிரமாண அந்த நிரூபணம் பண்றது வேதாந்தி தான். வாதிகள் மற்றவர்கள்லாம் வந்து வாக்கிய ஆபாரம். அந்த வாக்கியம் அந்த இடத்துல வர வேற ஏதோ வாக்கிய அர்த்தத்தை வச்சு அவருக்கு எந்த இடத்துல தான் நமக்கு சாதகமா. அதே மாதிரி யுக்தியும் அதே மாதிரி நம்ம விசாரமா கொண்டு போகுது. அதுக்கு வித்தியாசம் அபிப்பிராயம் சொல்லுகிறார். அதுக்கு வாக்கியம் பண்ணா இந்த விதமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பிரம்மமும் இருக்கிறார். மனோரமா சும்மாவே ஒன்றும் பிரமாணம் இருக்கு ஒண்ணுமே இல்லாமலே இதுதான் பிரமாணம் யாரெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரோ பிரமாணம் பவிஷய நிச்சயே அனுகிராகம் தர்க்கத்த பரியாரம் வாக்கிய பிரதிநிதானம் யதாவ பிரம்மஸ்வரூப பிரதிபாதன பரம் ஆலோசனை அவ வந்து பிரமாணம் ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்கு சககாரியாக ஏற்கக்கூடிய யுக்திகள் தர்க்கம் பெறக்கூடிய அந்த யுக்தியையும் பரியாலோசனை செய்து அதே மாதிரி பிரதி வேதாந்தம் ஒவ்வொரு வேதாந்தத்திலும் வாக்கியம் எந்த அர்த்தத்தை ஒரே மாதிரியா தெரிவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பரியாலோசனை பண்ணி அதுக்கப்புறம் சொல்றாங்க ஆத்மாக்கள் கொடுத்து ஆத்மாக பௌத்தமோடி யுக்திவாக்கியாம் அந்தியம் பட்சம் யுக்திவந்தா ஆத்மாக பௌத்தம் இந்த கடைசி பட்சத்தை இதுதான் சரியா இருக்கு. அப்படி கொண்டு போனா அவ நிச்சயம் பண்ணிருக்கோம் தனக்கு குறிப்பிட்டே சொல்லலாம். வேதாந்த நிச்சயம் பண்ணுறது இதர அதாவது பாக்கி உள்ளவர்னா அவகாசம் அதுமே யுக்தி பெரிய யுக்தி மாதிரி போனா அந்த யுக்தி அந்த யுக்தி ஏதாவது மாத்திருக்க அதே மாதிரி வாக்கியானி அவகாசம் தானி வாக்கியானி அசஸ்பரப்போம் வேறு இடத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தை தன்னுடைய அர்த்தத்தை
நிரூபணம் என்றார். தான் வாக்கியாபாசாన్ని படிக்க பக்ஷாந்தரேஷு பிரதிபன்னா. இப்ப வித்யாபாசம் வாக்கியாபாசம் எப்படி நிரூபணம் பண்றீங்க? முன்னாடியே சொல்ல முடியுமா? அது வாக்கியாபாசம் இதுதான் வாசம் அப்படின்னு வம்சம். அதனால சொல்ற வித்யாபாசம் ஏகதா தரிசிதமேவ வேதாதி எதிர்த்த ஆத்மபக்ஷம் தரிசே. ஆத்மாவை வேதகாரமும் வேறு அப்படின்னு நிரூபணம் பண்ற காலத்துல மற்றவான் சொல்ற விதத்துக்கும் வேதாந்தி சொல்ற விதத்துக்கும் சில வித்தியாசத்தை ஏற்கனவே நிரூபணம் பண்ணேன். இதற்கான வித்யாபாசத்தின் பாவகரை தரிசிக்கலாம். ஆத்ம விஷயத்துல அதிகமா தெரியாது. மற்ற விஷயத்தையும் அவன் வந்து யுக்தி சொல்றது எவ்வளவு தூரம் தெரியாதுங்கிறது அதை நிரூபணம் பண்ற சட்டம் போது அப்போ சொல்றேன். அதாவது என்னன்னா, இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது பாடம் இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பாரம்ப யுக்திகளை பரிசனம். அவ சொல்லக்கூடிய யுக்தினா ரெண்டாவது தெரியாது அப்படின்னு பார்த்து தெரியாது விவேகமானவர்களாக அந்த பாடம் முழுக்க வந்துருக்கு. அங்க நாம வந்து இதை பத்தி விசாரிக்க கொண்டிருக்கோம். இந்த பாவத்தை தரிசிக்க உத்தரோத்தர பட்ச காரணம் பிரதர்சன பஞ்சபாரியாச்சாரர் இங்க வந்து முன் பக்கத்தை விட்டு ரெண்டாவது பக்கத்துக்கு போனாரு. ஒவ்வொன்றையும் பூர்வ பக்கத்துல உள்ள தோஷம், அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கத்துல அந்த தோஷம் இல்லை. அப்புறம் அடுத்தடுத்து போகும்போது இது உள்ள தோஷம், அதனால ஆனா அதை வந்து அடுத்த பக்கத்துக்கு போனார் அப்படின்னு வரிசை கொண்டு வரது அநேகமா பஞ்சபாரியாச்சாரர் இங்க சொல்லி விட்டுட்டார். என்னென்ன தோஷங்கள் இருக்கு, ஏன் அதை நிச்சயா ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறத காண்பிக்க வாக்கியாபாசதான தத்துவத்தின் சித்தாந்த விஷயங்களா மேற்கொண்டு அதிகரணத்துல அவ சொல்ற தத்துவங்கிறத அச்சரணத்துக்கு நிரூபணம் பண்ணுறது. அதாவது பஞ்சபாதிக்காக சொன்னா இதை வந்து சுத்தம் பூரப்புதான் வியாக்கியானம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. இந்த தத்துவ விஷயத்தை மாத்திரம் பண்ணணுங்கிற அபிப்பிராயம் இல்லை. சம்பூர்ணமா உத்தரபாசத்தை வியாக்கியானம் பண்ணணும்னு தான் அவர் மனதில் வச்சிருக்கா. அது மாதிரி பண்ணிருக்கார். அதனால முன்னாடி இப்ப சொல்லிட்டார். ஆனா அது வரும்போது எழுதணும். இது முன்னாடி கூட ஒரு இடத்துல மூணாவது அதிகாரத்துல அந்த மூணாம் வாசனை சொல்ல போறது ஏகாத்ம தெரிவிக்க வாசல் சொல்றது மூணாவது அந்த சொல்லுவது பிரதர்சியாமா தत्र அவிதாரிய விசேஷ பிரதிபத்தியமான நிச்சயதா பிரதிபன்யேத அனர்த்தி செய்யாமி இது பாக்கியவாதம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கும்போது எந்த பக்கத்தை எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு சாய்ஸ் இல்லை. அப்படி இல்லை. விசாரம் பண்ணாம எடுத்துக்கிறானால் தண்டனை கேட்டா நிச்சயதா பிரதிபன்யம். அது மாத்திரம் அனர்த்தி. உனக்கு எது மோசம் பண்ணணும்னு இருக்கு அதுல கிடையாது. ஏன்னா நிறைய ஏமாந்து போடுது. ஏமாந்து போறதுல தனக்கு வர வேண்டிய லாபம் போய்கிறது மாத்திரம் இல்லை, நஷ்டங்களே ஏற்பட்டு போயிருக்கிறார். அதற்கும் லாபம் வரவே அதோட இருக்காது, நஷ்டமும் ஏற்படும். முமுட்சு பிரம்மஜானிய பரமேஸ்வரேயம் ஆப்சுகாம இந்த மூச்சத்திற்கான் பிரம்மஜானத்தை தெரிஞ்சவன்தான் பிரம்மஜான மோகத்துக்கு சாதனமாகவே மோகம் வரணும்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவிச்சாரியா ஏகசாஸ்திரம் ஆசிரியம். இந்த சாஸ்திரத்தை படிக்காமல் வேற என்ன விசாரம் பண்ண முடியும்? நானே மரபுல விசாரம் பண்ணேன்னு சொன்னா என்ன தீர்மானம் பண்ண முடியுமா? இவர் வழி ஆரம்பிச்ச விதத்துல விசாரம் பண்ணினாதான் வேதாந்த வார்த்தை விசாரம் முடியும். அதனால இந்த சாஸ்திரத்தை படிக்காமலே இதுதான் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்தை எடுத்துட்டாங்க. ஆனா அது கவசமானா அந்த பக்ஷ அருவாசீனம் கல்வி பட்சம் பரிகரியா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பாக்கி எதையாவது ஒரு பட்சத்தை இதுதான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஆனால் ஏமாந்துதான் போவான். அதான் மோட்சத்தை விஞ்ஞானத்துவா தப்பித அவசாவா நிச்சயத்தான் தெரியும். ஒரு சமஜான அதுக்கு எப்படி பண்ணும்? காந்தி ஞானம் அதுக்கே போட்டாவே இல்லை. இப்ப அங்க சொன்ன விஷயம் காந்தி ஞானமா அதுல மோசம் இல்லை. அதனால என்ன ஆகும்? மோசகரம் நன்றாக அது மாத்திரம் இல்லை, அனர்த்தம் என்ன அனர்த்தம் தெரியும்? அனந்தமா பிரதிபந்தி எதிராத்மான அது ஜென்மா சொல்லிட்டே இருக்கணும். இது முற்றுக்குள்ளே இல்லை.
அடுத்தடுத்து தொடர்பு கண்டிப்பே இருக்கும்போது அதுதான் அனர்த்தம் செய்யணும். அனாத்ம தரிசனா ஆத்மனா அசத்கல்பத்வாபாதனம் ஆத்மன் இந்த யுக்தியை கொண்டு வந்தது. இது என்ன ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க சொல்லல, ஆத்மஹத்தி பண்ணிட்டவங்களை பார்த்துதான் சொல்றது. அந்தந்த பிரதி ஆத்மா அனகான கிடையாது. யாரு ஆத்மஹத்தி பண்ணிட்டாரோ அவரை பத்தி பேசிருக்கு. நம்ம ஆத்மஹத்தி பண்ண போறது இல்லை, அதனால நமக்கு எதுவும் நஷ்டம் இல்லையே அப்படின்னு சொன்னா இந்த யுக்தியில ஆத்மகனான யாரை சொல்லிட்டு தெரியுமோ அனாத்ம தரிசனையில ஆத்மனா அசத்கல்பத்வாபாதனம் ஆத்மன். ஆத்மாவை சொல்றதுங்கிறது அனாத்மாவை போய் ஆத்மான்னு நினைச்சிட்டு உண்மையான ஆத்மாவை மறைச்சாங்க, அதுதான் ஆத்மகனம். அசத்கல்பத்வாபாதம் உண்மையான ஆத்மா எனக்கு காணாது, அவ்வளவுதான், அதுதான் ஆத்மாவை நான் சொல்லி காண்பு. ஏவம் ரூபத்தை ஆத்மகனம் பெற்றிருக்கா விசேஷப்பட்ட ஆத்மகனம் பண்ணினாலே அந்தந்த மக்கள் அந்நா ஆத்மதான் ஹன அசம்பவா. இன்னொரு இடத்துல ஆத்மாவை ஹனம் பண்ண முடியாது. நிச்சயமான ஆத்மாவை எப்படி ஹனம் பண்ண முடியும்? சரி, பிராணத்தியாகங்கிற அர்த்தத்துல ஆத்மஹனம் ஆத்மகத்தையும் கருத்துக்களாக அறிவிக்கலாமே. பிராணத்தியாகத்து பிரசித்தான இவன் பிராணத்தியாகம் எடுக்கா பண்ணணும். ஞானம் வரணும்னா பிராணம் எடுக்காதான் பண்ண முடியும் இல்லையா? ஞானம் வரணும்னா பிராணத்தியாகம் பண்றேன் அதுக்கு ஒண்ணு. அதனால இந்த ஆத்மஹனம் ஞான பிரகடனத்தை பிராணத்தியாக ரூபமாக எடுக்க முடியாது. அதனால நிஜமான ஆத்மாவை தெரியாம போறதுங்கிறது இருக்கு. இதுதான் ஆத்மஹனம். தஸ்மா பிரம்ம விஜயாசோபன்யாசமுதேன வேதாந்த வாக்கிய மீமாம்சா தது அவியோகி கல்போபகரண நிஷ்கிரிய பிரயோஜனா பிரத்யேகே. இந்த இடத்துலாம் இந்த பாஷ்ய வாக்கியத்தை தனியா காமிக்கிறதுக்காக கொஞ்சம் மாற்றி பண்ணிருக்கலாம். அதாவது சிக்கா போட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா எல்லாம் ஒரே மாதிரி போட்டுருக்காங்க. அது பாஷ்ய வாக்கியம். அது இன்னும் கொஞ்சம் சிக்கா நல்லா போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பிரம்மஜாபோபன்யாச வியாஜேன பிரம்ம ஜிஜ்ஞாசோபன்யாச முக்தேன அப்படின்னு சூத்திரத்துல பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னா அடுத்தபடி அது விஜயாசம் பண்ணது இல்லை. என்ன பண்ண போறா? வேதாந்த வாக்கிய மீமாம்சா. மீமாம்சாங்கிறது விசாரம், விஜயாசாங்கிறது தெரிஞ்சுக்கிற ஆசை. மேற்கொண்டவர் தெரிஞ்சுக்கிற ஆசை அனுபவம். இந்த சாஸ்திரத்துல ஆசை எழுதி தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிற ஆசை வந்ததுனாலே அதுக்கு மேல் செய்ய வேண்டிய விசாரத்தை ஆரம்பிக்கிறார். அதனால இந்த முகம் பிரம்ம விஜயாசா உபன்யாச முகேன பிரம்ம மீமாம்சா பிரத்யேகே. பிரம்ம விஜயாசோபன்யாச வியாஜேன விஜயாசாபரேன அந்தர்நிகித மீமாம்சா வேதாந்த வாக்கியானாம் ஆரம்பித்தது. வேதாந்த வாக்கிய மீமாம்சா வாக்கியம் ஆரம்பித்தது. மீமாம்சை விஜயாசம் சப்த அவசானம் ஆசவா பிரம்மஜானே கர்த்தவ்யதையா உபதிஷ்டே தஜ்ஞானாய பிரவృత్తேபிதः அர்த்தாதேவ தத் பிரதிபாதனம் பிரதிஞானம் இது ததர்த்தம் வேத மீமாம்சா வேதாந்த மீமாம்சா ஆரம்பித்தது. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா பிரம்ம விஜயாச ஆரம்பித்த அர்த்தம் இல்லை, பிரம்ம விஜயாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மீமாம்சை ஆரம்பித்ததுன்னு அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததுக்கா இப்படி சொன்னா பிரம்மஜானம் இவனுக்கு அவசியம் சம்பாதிக்கணும்னு நமக்கு பண்ண வேண்டியது என்ன? பிரம்மஜானத்தை சம்பாதிக்க வேண்டியது என்ன? அது அதனால பிரம்ம விஜயானம். பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும்னா எப்படி சம்பாதிக்கிறது? அதுதான் விசாரம். விசாரம் பண்ணாலே பிரம்மஜானம் வரும். அப்ப அதுக்கு சாதனமா ஞானாய பிரவృత్తேபிதா வேதம் பிரம்மஜானம் வேணும் அப்படின்னு பிரவృత్తேபிதா எந்த பிரவృத்தி வரும்? அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அர்த்தாதேவ தத் பிரதிபாதனம் பிரதிஞானம். நான் இந்த வேலை நிரூபணம் பண்றேன் படி அவ்வளவுதான். ஏன் பிரம்மஜானா அப்படின்னு சொன்னால் அப்படின்னா பிரம்மஜானத்தா வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வரும்போது சூத்திரக்காரர் என்ன சொல்றார்? நான் ஒரு பிரதிபாதம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு விசாரம் பண்ணி கொடுக்குறார். அந்த விசாரம் மூலமாக வந்து அதனால வேதாந்த மீமாம்சா ஆரம்பிச்சது. விஷயம் ஒன்றுதான். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ற விதிகளை வித்தியாசம். பிரயோஜனா இந்த சூத்திரக்காரர் இந்த மீமாம்சா பண்றாரே வேதாந்த வாக்கிய மீமாம்சா இதனுடைய பிரயோஜனம் என்ன? அதே மாதிரி சினிமகரணாலே இது சாத்தியம் என்ன? எப்படி
பண்ண போறாருன்னா உச்சது தது அவிரோதி தற்போபகரணா விசேஷ பிரயோஜனாது. பிரயோஜனம் விசேஷம் மோகம். ஏன்னா இதோட விரும்புவது இல்லை. இந்த விசாரம் பண்ணி அவன் வேதாந்தத்தை ரொம்ப அடையிற பயிற்சி அவர் விடப்போறீங்க. இந்த விசாரத்தை ஆவர்த்தி நடக்கிற ஒரு விசாரம் தியானம் வரப்படியும் விசாரத்தை வர வேண்டாம் அப்படின்னு அது வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம். அது வந்தாச்சுன்னா விசேஷம் நிச்சயம். அதனால விசேஷ பிரயோஜனா நிதானம் அந்த இடத்துல சொல்லப்பட ஆவர்த்தி இருக்கிற எவ்வளவு தடவை அந்த நெல்லை சுத்தணும் அப்படின்னு என்ன சொல்லணும். டெய்லி நவகமிச்சு ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 10 தடவை பூரா உறுதி அதுல வெளியில வர்றது அதிக வெளியில வர்றது அவள் விளக்கணும். அதுதான் தரோம். அதை போல பிரம்ம தியானம் வர பரியந்த ஞாபகம் பண்ணிருக்கு சிரவணாதிகள் ஆபத்து பண்ணிட்டு அப்ப வரதான் வரும். வந்தாச்சுன்னா நித்திரேக பிரயோஜனம் இருக்குமா. அதனால இந்த மீமாசையுடைய பிரயோஜனம் நித்திரேகம். அதே மாதிரி சககாரம் அது அவிரோதி தற்போபகரணம். இது விசாரம் பண்றதுக்கு தர்க்கம் தேவைப்படுறது. தர்க்கம் இல்லாமல் விசாரமே நடக்காது. அதனால தர்க்கம் வேணும். ஆனால் வேதாந்த விரோதியான தர்க்கத்தை எடுத்துட்டோம்னா வேற இதுக்கே ஒரு மூலமே போகும். அதனால கல்வி வேதாந்தைக்கு அவிரோதி தர்க்கா. இதுக்கு விரோதம் இல்லாத தர்க்கம். அதாவது யுக்தி இதை உபகரணமாக இருக்கிறத சககாரமா எடுக்கணுமா. சககாரி காரணமா நாம் பண்ணக்கூடிய இந்த விசாரத்தை தர்க்கங்கள் உபயோகப்படும். எந்த மாதிரி தர்க்கம் அப்படின்னு சொன்னா சர்வகாரத்துல சொல்ற மாதிரி வேதாந்தத்தை விரோதம் பண்றது தர்க்கம் இல்லை. வேதாந்தத்தை விரோதம் இல்லாமல் அதுக்கு திருப்பி மதமாக இருக்கக்கூடிய அனைத்து மதத்தோடு செய்யலாம். அப்பேற்பட்ட தர்க்கம் இதுக்கு சகாயமான இன்னொரு சம்பவம் அனுமானத்தை தர்க்கமும் சொல்லுது. அதனால இந்த வேதாந்தம் சப்த பிரமாணத்துக்கு இந்த சப்த பிரமாணத்துக்கு சகாயமாக அனுமான பிரமாணங்கள் இதுக்கு சகாயமா இருக்கக்கூடிய அனுமான பிரமாணம் வேதாந்தை அது சதர்க்க பிரதீப திருடத்துவ சேதுகையா உபகரணம் ஆகியா. அந்த அனுமானம் இந்த வேதாந்தார்த்த பிரதீசிய திருடமாகணும். வேதாந்தம் தான் அர்த்தம் தெரியாது. அதை எதுக்கு அனுமானம் அப்படிங்கிறதால் அனுமானத்தாலும் இது தெரியும் அப்படின்னு சொன்னோமானால் அப்ப வேதாந்த இன்னும் கொஞ்சம் திருடமாக நமக்கு ஏறுமா. அதுக்காக திருடத்த சேதுகையா உபகரணம் அந்த அனுமானம். புத்திர பாஷத்துல மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் ஒரு பிரமாணத்திற்கு ஒரு உபகத்தை அப்படின்னு உபகத்தை செய்வோம். பிரமாணம் சொல்லப்படும் உபகத்தை என்ன பிரமாணம் ஒரு விஷயத்தை தெரியாதுன்னா அந்த பிரமாணம் சுத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் உபகத்தை வேணுமா அப்படின்னு கேட்டா இந்த பிரமாணத்துக்கு சகாயமாக நாட்டுக்காரர் உபகத்தை சொல்றாரு. அந்த உபகத்தின்றது ஒரு அனுமான பிரமாணமாக இருக்கு. வெறும் யுக்தி மாத்திரம் இல்லை, அது ஒரு அனுமான பிரமாண ரூபமாக இருக்கு. அப்ப அந்த பிரமாணம் அதுதான் திருப்பி மதம். இந்த திருப்பியுடைய திருப்பிக்கு அனுமானம் தேவையில்லை தன்னுடைய விஷயத்தை சொல்றதுக்கு. ஆனா விஷயத்தை புரிஞ்சுக்கிறவர் இருக்காங்க அவருக்கு அனுமானம் தேவை. திருப்பி சொன்ன விஷயத்தை அனுமானத்தாலையும் ஒரு விட அவருக்கு போதிச்சு விட்டாங்க. அப்ப என்ன அது சரிதான் அப்படின்னு அப்படி இல்லாத பட்சத்துல தீங்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை இல்லாது. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த தேவபுரமான ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதோட இன்னொரு சொன்னா யாருமே ஒரு திரும்ப ஆத்மா வேறு தேவம் வேறு திருப்பியே தெரியாது அப்படின்னா அது தெரிஞ்சு போறது நம்ம அனுபவத்துல வராதே சொல்லலாம். இதை நானும் வேணா இதைத்தானே காமிக்கிறேன். ஆனா இப்ப யுக்தி சொல்லாம இருக்கோம். யுக்தி இவருடைய விவகாரத்துல பழக்கத்துல திருப்பிய ஒரு கல்வி வச்சுட்டான். அது ரொம்ப வசதியான மரியாதை இருக்கு. அது சொல்றதே கேட்டுக்கணும். அவங்க இது பண்ண முடியாது சொன்னா நம்பிக்கையே கேட்டுக்கணும். அவ்வளவுதான் அப்படின்னு வச்சிருக்காங்க. அனுபவத்தை கல்வி மாற்றுக்காரர்கள் யுக்தியானது இவருடைய அனுபவத்தில் உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட விவகாரத்தில் உபயோகமான ஒரு யுக்தியை கொண்டு தேகம் ஆத்மா இல்லைங்கிறத சொன்னோமானால் அது மனசுல நன்மை இல்லை. ஏன்னா அவசியமா அது சொல்றா அப்படின்னு இருக்கணும்.
அதனால அந்த அனுமானம் வந்து ஒரு உபகரணம். இப்படியா இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு தீர்மானம்.